கரூர் பெருந்துயர விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகளை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோரை கரூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். கரூர் பெருந்துயர விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகளை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைப்பில் இருக்கிறார். தீபன், முழு விவரங்களை வழங்கலாம். கரூரில் வேலுசாமிபுரத்தில் கடந்த 2 நாளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொண்டார். அப்போது கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் அந்த பகுதியில் வந்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதில் மூச்சு திணறி மற்றும் தள்ளுமுள்ளியில் அடிபட்டு பல பேர் 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டார்கள். அவர் உடனடியாக கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார்கள். அந்நிலையில் சிகிச்சை பலனின்றி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த சோகம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். இதைத் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் தாவேகாவுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகிய 3 பேர் மீதும் கரூர் டவுன் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் மீது என்னவென்றால் காவல்துறை நிபந்தனைகளை மீறி அந்த பகுதியில் அதிக அளவில் தொண்டர்களையும் மக்களையும் கூட்டியது என போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. இந்த 41 பேர் உயிரிழந்தது காரணமும் அந்த காரணம்தான் சரியான முறையில் கையாளவில்லை என அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகனை காவல்துறையினர் கைது செய்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்பு கூட கரூர் அரசு மருத்துவமனைக்கு மதியழகனை காவல்துறையினர் அழைத்து வந்து அவருக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. அதன் பிறகு தற்போது நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தியுள்ளார். இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மேலும் 50க்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காவல்துறை ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டதாக தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து என்ன மதியழகனிடம் இந்த காவல்துறை கட்டுப்பாடு எதற்காக மீறப்பட்டது, அவர் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்துதான் தற்போது நீதிமன்றத்தில் அவர் தரப்பில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து தாவேகா நிர்வாகிகள் மட்டுமல்ல, பல்வேறு நபர்கள் சமூக வலைதளங்களில் இந்த கரூர் சம்பவம் விவகாரம் தொடர்பாக தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். அவர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.